இருக்கிறீர்கள்? உட்காருங்கள். வீருக்கு வேந்தோர்களே, உட்காருங்கள் உட்காருங்கள். அக்கா மலியவில்லை உனக்கு? உன்னை அழைத்திருந்தால் என்னகவும் மலிந்திருக்கும், அல்லது எட்டப்பனும் தொண்டை மாடும் எங்களிடையே பிறவாமல் இருந்தாலும் உனக்காவதாக உண்டாவாமல் இருந்திருக்கும். நல்லவரை திட்டாதீர்கள். இன்னும் ஏன் பயப்படுகிறார்? உண்மையை கூறும் நாய்களை திட்டாதீர் என்று சொல். அவர்களை நன்றி உள்ளது நாய் ஒன்றுதான், அதுவும் நமக்கு பெருமைதானே. இருந்தாலும் இவன் யார் அதை சொல்வதற்கு? அதுவும் சரிதான். அடக்கியாலும் உங்களை சொல்ல அடிபட்ட இவனுக்கு என்ன உரிமை இருக்கு? பேசாதே, நாவை எடுத்தறி. வாழ விரும்பினாய், வாழவனை அளித்தாய், இனி நீ வாழ்ந்து கொள். வீரன் விலையை கிரிந்தாய், வீரர்களை வணங்கினாய், வேண்டுவதை வாங்கிக்கொள். கூலி கேட்டாய், கும்பிட்டாய், கோலையானாய், கூலியை பெற்றுக்கொள். ஆனால் அந்நியன் உன்னை போற்ற வேண்டும், அது உனக்கு இனிக்க வேண்டும் என்று மட்டுமே நீ எண்ணாது. நீ என்னை காட்டி கொடுத்தாய், நான் காட்டி கொடுக்கப்பட்டேன். நாம் இருவரும் இதே மண்ணில் விளைந்தவர்கள் தான். உன்னை கேடு கொள்ளும் ராட்சக சக்திகள் எங்கேயாவது ஒன்று வந்து உன்னை தாக்கும். அதுவும் நம்மிடம் என் பேச்சுக்கு தான் இடம் ஒன்று, ஏற்போது உனக்கு ஈடென்று. காரணம் உரிமை கொண்டு. ஆனால் அவனோ நேற்று வந்தான், இன்று இருப்பான், நாளை போவன் என்ற அல்லக்கு ஈனக்காசு உட்பட்டவன். இனி நீ நம்மோடு ஒவ்வாதவன். அவன் சக்தியை கண்டு கலங்காதே, அவன் பேச்சை கேட்டு வாழாதே. நான் கூறுவது உனக்கு மட்டுமல்ல, எங்களோடு சிங்கங்களாய் பிறந்து நிற்கும், பாரங்களாய் கூடி நிற்கும் அத்தனை இனர்களுக்கும், மானமிக்க மாணவர்களுக்கும் கூறுகிறேன். ஜெய் கூறுவது என்ன? நிறுத்து உன் பேச்சை. குற்றவாளியாகிய நீ ஏதேனும் சமாதானம் கூறி குற்றத்தை குறைத்துக் கொள்ள முடியுமா என்று பார். நாங்கள் ஒரு நாயை கொழுதானாலும் சட்டப்படி குற்றம் காணாமல் கொள்ள மாட்டோம். We believe in the rule of law. எத்தகை நல்லவராக நடிக்க ஏற்பட்ட எத்தனையோ ஆள்களில் இதுவும் அன்று அறிவேன். ஆக போகும் முடிவை உடன் அறிவேன். ஊருக்கும் யாருக்கும் நாடகத்தை நடத்தி காட்டு. நீ குற்றவாளிதானே? உன்னை கொல்ல தவறிய குற்றவாளிதான். எனக்கு பேச்சு வேண்டாம், நேர்மையான பதில் தேவை. கும்பனிதாரனின் கட்டளைக்கு நீ ஏன் நடங்கவில்லை? கும்பன் என்பது வாங்கவும் விற்க வந்த ஒரு வர்த்தக சாவனம். அதற்குள் அடங்குவது பொருட்கள், புருஷர்கள் அல்ல. கடைசியாக நாங்கள் வாங்கி இருப்பது அரசு உரிமை. வாங்குவதோ விற்பதோ எங்களுக்கு பழக்கமில்லை. எவனாவது வித்திருந்தால் அவனிடம் கேட்டிருக்க வேண்டும் இந்த கேள்வியை. அவன் தான் நாற்காட்டு நவாப். அவன் உங்களை கேட்க, அவனையே கேட்க சொல்கிறேன் நான் என்று நீ அவனிடமா போய் கேள். மீண்டும் எனக்கு பேச்சு, அது என் கோபத்தை குத்துவதாகும். உணர்ச்சியுடன் கோபம் வரும் உனக்கு வருவதாக கூறுவது போய். எடக்கு மடக்கு இருமாப்பு ஏளனம் இவை அனைத்தும் உனக்கு மிக மிக அதிகம். எல்லாம் உடன் பிறந்தவை, அது ஒதுக்கப்பட்ட. அது நடக்காது. நான் இருக்கும் வரை எக்காலமும் இறக்காது. உதிக்கும் சூரியன் இருக்கிறதே, அது கூட எங்களிடம் கேட்டுதான் கேளும் விழும். அந்த கதை இங்கே விடாதே. அப்படே சூரியனை வேண்டாம் என்ற ஒரு ஆண் கூட அல்ல, ஒரு பெண் விரட்டி இருக்கிற கதையெல்லாம் இங்கே ஏராளமாக கொட்டி கிடக்கிறது. வேற ஏதாவது இருந்தால் கூறு. ஏனைய பாளையக்காரர்கள் எல்லோரும் பணிந்து விட்டார்கள், பயனடைகிறார்கள். நீ ஒருவன் மட்டும் பணியாமல் மறுப்பது அது உனக்கு ஒரு லாபமா? எல்லாரும் பணிந்தால் நான் ஒருவன் பணியாததால் அது உனக்கு ஒரு நஷ்டமா? இவன் பேச தெரிந்தவன், நான் பேச தெரிந்தவன், வானத்திலும் பாசம் உள்ளவன், வல்லவன், வாள் வீச தெரிந்தவன், அதனால் தான் வாள் பிடித்து வாழ வேண்டும் என்று இல்லாது இருப்பவன். இரும்பு தலையன் என்று எனக்கு பேர். என்னிடமே நீ பேசுகிறாய். வேண்டிய பொருள் அதனிடம் இரக்கம் காட்டி பேச தவறுதான். புனிதன பொசுங்கள் அல்ல. நான் மானம் ஜீனம் காதல் என்ற கட்டு கோப்பிலே வாழ்ந்தவனான். எங்கள் நாடோ எல்லா வளங்களும் படைத்த நாடு. எதற்கும் எவரிடமும் கையை நிற்க வேண்டிய அவசியம் இல்ல நாடு. ஒத்துழைக்கும் நாடு. இங்கே பிறந்தவன் பேடியாவதில்லை. பேடியாயிருப்பவன் நாட்டின் அசல் வித்தாகியாக இல்லாதவனாக இருப்பவன். ஒரு நாட்டு மக்கள் இங்கு தன் நாட்டு மக்கள் போர் என்றால் புழுகுணம், காதல் என்றால் பூமணம், புகழுக்குரிய மானம் என்றால் உலகிற்கே ஒரே இனம் என்ற சரித்திரம் கண்டவர்கள் நாங்கள். எங்களை அடக்கியால அந்த ஆட ஒன்றும் எண்ணியதில்லை. விரும்பினால் அன்பை காட்டி நண்பர்களாக எங்களோடு வந்து வாழ்ந்து கொண்டு அந்த புனித பூமியிலே நாடு பிடிக்க வந்த நீங்கள் நரி வேஷம் கட்டி வாழ ஆட்டி நிற்கிறீர்கள். காலம் உங்களுக்கு கருணை காட்டும். நல்லவர்கள் உங்கள் காலை பிடித்து வாழ மாட்டார்கள் மட்டும் மனதில் நிறுத்திக்கொள். போதும் உன் புத்திமதி. மேலும் மேலும் குற்றங்களை கூடுதலாக்கி கொண்டே போகிறாய். நான் இப்பொழுதே தீர்ப்பு கூற போகிறேன். உன் உயிரின் மீது ஆசை இருந்தால் உனக்காக ஒரு வினாடியை ஒதுக்குகிறேன். மன்னிப்பு கேட்டுக்கொள். என்ன? நான் மன்னிப்பு கேட்பா? என் கை கட்டப்பட்டது ரூபாய் கழுத்து கலட்டப்படாமல் இருப்பதற்கு. என் தாய்
என் மனைவி மட்டும் இதை அறிந்திருந்தால் இந்நேரம் என்னிடம் தீப்பற்றி இருந்திருக்கும். ஆனால் இங்கே நாய்களும் பேய்களும் நகவஞ்ச பூனைகளும் ஆசை குணம் கொண்டவர்களும் இங்கே நிற்கும் நீயும் கூசாமல் கேட்டுவிட்டாய். நான் என்ன செய்வேன்? என் நாடே, இந்த உனக்கா இல்லை எனக்கா? அடா எட்டப்பா, நான் இழக்க போகிறேன். என் புகழ் இருக்கும், ஆனால் உனக்கு அதை ஊரே சொல்லட்டும் போ. இவனை கொண்டு போய் அந்த புளிய மரத்திலே தூக்கிலிடுங்கள். டேய் டேய், எங்க போறீங்கடா? நான் முதல்ல ரெண்டு பேரை நான் பாராட்டுறதுன்னா நீங்க நினைச்சிருப்பீங்க எடுத்தோடனே இவங்கள தான் நான் பாராட்ட போறேன். ஃபர்ஸ்ட் நான் பாராட்ட போற ஆளை கேட்டா நீங்களே வியந்து போறீங்க. ஜெகன் எந்த அளவுக்கு கவனிச்சுக்கிறேன். இந்த குச்சை பிடிச்சி ரெண்டு காவலாளி நின்ட்டாங்கல்ல, இவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுங்கம்மா. அடுத்து யாருக்கு தெரியுமா? அடுத்த பாராட்டு இந்த சங்கிலியை பிடிச்சிக்கிட்டு பின்னாடி நிக்கிறான் பாருங்க. இந்த சங்கிலி பிடிச்சி நிக்கிறோன்னே நீங்க போய் இவங்க அம்மா அப்பா சொல்லக்கூடாது, நீ ராஜா வேஷம் போடாம சங்கிலியை பிடிச்சி நிக்கிற, ராகவேந்திரா ஸ்கூல்ல உனக்கு ராஜா வேஷம் கொடுக்கலையான்னு. பெற்றோர்களே, இவன் சங்கிலியை பிடிச்சி நிக்கிறவன் இல்ல, ஃபியூச்சர்ல நீங்க ரெண்டு பேரும் சிங்கம் மாதிரி வர காவலாளியா வர்றதுக்கு நிக்கிறாங்க. காவலாளி. வாழ்த்துக்கள். ஏமா, இன்ட்ரோடக்ஷன் சூப்பரா இருந்துச்சு, ராணி எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. என்னது பா மந்திரியா? ஏண்டா முந்திரி மாதிரி இருந்துகிட்டு மந்திரின்ற. இவர் தான் ஜாக்சன் துரை, தெரியும். சத்தியமா சொல்றேன், இருக்கிறதுலே ஆண்டு விழால ரொம்ப போரானது எதுனா நாடகம். நாடகம் போட்டாச்சுனாலே ஐய டான்ஸ் இல்லையா அப்படின்னு. அந்த நாடகத்தை போர் அடிக்காம, அது வீரபாண்டிய கட்டபொம்மன் டைலாக்க வீரமா பேசின பேச்சுல சங்கிலி கீழே விழுந்துருச்சு. சங்கிலியை பிடிச்ச ஐய அப்படின்னு கீழே குனிஞ்சு எடுத்தா வீரபாண்டி கட்டபொம்மன் டைலாக்க இவ்வளவு வீரமா பார்த்து பேசினதை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருக்கேன். ஒரு பெரிய கைத்தட்டு கொடுங்க இந்த தம்பிக்கு. எந்த கிளாஸ் நீ? 5th ஸ்டாண்டர்ட் சார். டேய், வீரபாண்டி சாகலடா, உன் கூட தான்டா இருக்காரு வீரபாண்டிய கட்டபொம்மன். நீ வருங்காலத்துல பெரிய மேடைக்கு போவ, நீ பெரிய சூப்பர் ஸ்டாராக. வாழ்த்துக்கள். 5ஆம் கிளாஸ்ல இந்த போடு அஞ்சாம போடுற வீரபாண்டி டைலாக்கு சான்ஸே இல்லை. ஜாக்சன் துரை, நான் ரொம்ப வியந்து போனது ஜாக்சன் துரை கிட்ட. இந்த நீங்க ரெண்டு பேரும் பேசினப்ப ஐயோ ஏதோ சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க அந்த டைலாக்கு? அதை இழு, அதை மட்டும் இழு. ரெண்டு பேரும் இழுத்து சொன்னீங்களே, இழு. சொல்லு டைலாக். ஏனைய பாளையக்காரர்கள் எல்லோரும் பணிந்து விட்டார்கள், பயனடைகிறார்கள். நீ ஒருவன் மட்டும் பணியாமல் மறுப்பது அது உனக்கு ஒரு லாபமா?